இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன, எப்போ பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், இது என்னோடய ஸ்டைலில். அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வேக வச்சுருக்கேன். 2 முட்டை, பெப்பர் பவுடர், சோயா சாஸ். நான் எப்போவுமே இந்த பிராண்ட் சோயா சாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பாக்கெட்லேயே இருக்கிற நூடுல்ஸ் மசாலா, டொமேட்டோ கெச்சப். நான் எப்போவும் டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு பேன் எடுத்து பேனில் 2 முட்டை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை வறுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட், குடமிளகா, பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் உப்பு சேர்த்ததால வெஜிடபிள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதக்கிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க சாஸையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட நூடுல்ஸ் மசாலா போட்டு அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பொரித்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். 2 கரண்டி வச்சு எல்லா பக்கமும் வேக வச்ச காய்கறிலாம் நல்லா போட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி எடுத்தாச்சு. இது கூட சாஸு கொஞ்சம் சேர்த்து அதே சாஸு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போது இது கூட கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். பெப்பர் தூனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியான நிறைய ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.